ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ராகினியை திட்டிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு காவேரி வராங்க. விஜய் வந்து அஜய் அடிச்சதை வந்து சொல்றாங்க. ராகினி வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ என்ன பண்ணிடுறான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கங்கா வந்து காவேரியை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. யமுனாவுக்கும் நிவின்க்கும் ஏதோ சம்திங் இருக்கு. அவ எப்ப பார்த்தாலும் நிவின் கூடயே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யமுனா அந்த பிளேஸ்க்கு வராங்க. கங்கா வந்து யமுனாவை கொஸ்டின் பண்றாங்க. யமுனா வந்து சொல்றாங்க, நான் கேஷுவலா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. டைலரிங் ஷாப் ஓபன் பண்ணும்போது காவேரி வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அது கங்கா வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. குமரன் அதை எடுத்து வச்சிருப்பாரு. கங்கா வந்து அந்த கிஃப்ட குமரன் கிட்ட கேக்குறாங்க. குமரன் வந்து எடுத்து கொடுக்கறாரு. பார்த்தா அதுல வந்து காமாட்சி விளக்கும் டைலரிங் சிசரும் இருக்கு. கங்கா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதை வந்து குமரன் வீடியோ எடுக்கிறாரு. ராகினி வந்து அஜயை திட்டுறாங்க. விஜய் உன்னை அடிச்சிட்டு இருக்கா, நீ திரும்ப அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து நடுவுல வராங்க. உனக்கு மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்குறாங்க. என் ஹஸ்பண்டை பத்தி பேசினா நான் கேட்க தான் செய்வேன். அஜய் அடி வாங்கினதுக்கு காரணம் யாரு? முதல்ல நீதான். முதல்ல பிரெயினை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினி வந்து காவேரி அடிக்க வராங்க. நர்மதா பார்த்து கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. காவேரி வந்து நர்மதா கிட்ட பேசுறாங்க. ஏன் இப்படி பண்ண? இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாத. இது பெரியவங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இதுல நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.